நல்லா உறங்கிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு, ஓய் என்னங்க எந்திரிமா. மணி எத்தனை? மணி 9 ஆயாச்சு. பிள்ளைகளுக்கு வந்து பாய் சொல்லுவா. 9 மணி ஆயிட்டா? என்னங்க என்ன இவ்வளவு நேரம் எழுப்பவே இல்ல? ஏன் இப்ப நீ உறங்கினா என்ன? பிள்ளைகளுக்கு சாப்பாடு, ஸ்கூலுக்கு இப்ப வேன் வந்துருமே. எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். நீங்க செஞ்சீங்களா? என்னது செஞ்சீங்க? குக்கர்ல சோறு வச்சு நல்லா கொலைய மாதிரி வச்சு தயிர் சோறு கிண்டிட்டேன். அதுக்கு உருளைக்கிழங்க பொரிச்சுட்டேன். காலையிலயும் பிள்ளைகளுக்கு தயிர் சோறு தான். 1/2 லிட்டர் தயிர் வாங்கிட்டு வந்து நல்லா ஊத்தி குழைச்சி தயிர் சோறு சூப்பரா கிண்டிட்டோம்ல. 2 பேரும் நல்ல வயிறார சாப்பிட்டாள்வ. அப்படியா? அப்ப நம்மளுக்கு தீனி பண்டாரம் எந்திரிச்சு இன்னும் பல்ல கூட விளக்கல. அதுக்குள்ள நம்மளுக்கு சோறு இல்லையான்னு அவசரப்படியா? கைய கொடு. யாங்க உடுடே. ம் ஹாப்பி 8th வெட்டிங் ஆனிவர்சரி அண்ட் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஏங்க ஐயோ நம்ம கல்யாண நாள் சுத்தமா ஞாபகமே இல்ல தெரியுமா? என்னைய கொஞ்சமாவது ஞாபகப்படுத்தி இருக்கலாம்ல. பரவாயில்ல சின்ன பண்ணு விடு. ஓ அதுக்குதான் நீ நல்லா உறங்கி நானே செஞ்சுக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சீங்களோ? ஆமா, நீ தானே காலையில எந்திரிச்சு பிள்ளைகளை எப்பவும் கிளப்பி விட்டு எல்லா வேலையும் செய்ய. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம செய்வோமே தான் செஞ்சேன். எங்க அம்மையும் இல்லல, எங்க அம்மா இருந்தாதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாவ. அவையும் இல்ல பத்தியா, ஃப்ரீயா எல்லா வேலையும் செஞ்சாச்சு. நல்ல வேலைங்க. நம்ம கல்யாண நாள் அன்னைக்குமா உங்க அம்மா இங்க இல்ல, இல்லன்னா ராட்சசி எப்படி ஆட்டம் போடுவாங்களோ தெரியாது. எங்க அம்மா சின்ன பண்ணு என்கிட்டே நீ இப்படி சொல்லியா? எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? நீங்க ஒண்ணுமே நினைக்க மாட்டீங்க உங்க அம்மையை பத்தி என்ன சொன்னாலும். அதனால எதுனாலும் நான் அப்படி ஓப்பனா உங்ககிட்டயே சொல்லிடுவேன். ஒளிச்சு ஒளிச்சு வேற ஆள் கிட்ட சொல்லதுக்கு உங்ககிட்டயே சொன்னா ஒரு பிரச்சனை இல்லல. நீ எப்படிப்பட்டவான்னு எனக்கு தெரியும். வெளியே என்ன சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட மாட்டா. அதனால எதனாலும் சொல்லுன்னு விட்டுருவேன். சரி சரி. பிள்ளைகள் எங்க? அங்க ஹால்ல தான் உட்கார்ந்து இருக்காள், போய் பாரு. சரி சரி. 8 வருஷம் ஆயிட்டு. கல்யாணமாயி 8 வருஷம், அதுக்கு முன்னாடி 4 வருஷம், 12 வருஷம் ஆயி போச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட் அவளை பார்த்தது அப்படியே கண்ணுக்குள்ள நிக்குது. ஐயோ, இந்த 8 மணி பஸ் இன்னும் காணல. ஒருவேளை நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமோ? யாருமே இந்த பஸ் ஸ்டாப்க்கு இப்ப வரவும் மாட்டாவ. ரொம்ப போர் அடிக்குது. ஒத்தையில நிக்க வேண்டியதா இருக்கு. பேசாம நாளையில இருந்து பக்கத்து பஸ் ஸ்டாப்ல போய் என் ஃப்ரெண்டு கூட ஏறலான்னு இருக்கேன். அங்கேயாவது மதன், கார்த்தி எல்லாரும் நிப்பான்வேன். சே, இப்படி தனியா நின்னு போலாம்பத பார்த்தா லூசுன்னு நினைச்சிட போறாவே நீ. ஹலோ, இது யாரு புதுசா பொண்ணு? அதுவும் நம்ம ஸ்டாப்லயா? ஹலோ பிரதர். பிரதரா? சொல்லுங்க சிஸ்டர். கொஞ்சம் அங்க தள்ளி நின்னுக்கிட்டீங்களா? ஏன் சிஸ்டர்? இல்ல பிரதர், நான் அதுல உட்கார போறேன். ஓகே ஓகே. யார் இந்த பொண்ணுன்னு தெரியலையே. எவ்வளவு தைரியமா வந்து நின்னு தள்ளி நில்லுங்கன்னு அப்படி சொல்ல. ஒரு மாதிரிப்பட்ட பிள்ளைகள் பேசியே செய்யாத ஒரு மாதிரி கூச்சப்பட்டு இருக்கும். எப்பப்பா என்ன தைரியம்! வந்த உடனே அவளே பேசா. காலேஜுக்கு போற மாதிரிதான் தெரியுது. கலர் ட்ரெஸ்ல இருக்கிறதுனால எந்த காலேஜ்னு தெரியலையே. இப்ப அப்படி கேக்கட்டா? வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு கேட்டுக்கிடலாம். அதுக்குள்ள பஸ் வந்துட்ட. நம்ம பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கா. இந்த பஸ் நாகர்கோயில் போகுமா? நாகர்கோயில் போவோம். நீங்க எந்த காலேஜ்? அது எதுக்கு உங்களுக்கு? கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, அது போதும். நான் எந்த காலேஜா இருந்தா உங்களுக்கு என்ன? சாரி சிஸ்டர், சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். இல்ல தேவையில்ல. எப்போ சரியான திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்காமா. நாளையில இருந்து அந்த பஸ் ஸ்டாப் போயிடணும். உங்களுக்கு எங்க போகணும்? நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட். டிக்கெட் அனுப்பிச்சுருவா. ஏப்ப தம்பி, ஏன் அங்க நின்னுட்டு இருக்கா? முன்னாடி சீட் இருக்கா, வந்து உட்காரு. இல்ல பரவாயில்ல, கேர்ள்ஸ் யாராவது வந்தா உட்கார்ந்துட்டு போட்டு, நாங்க பின்னாடி நின்னுக்கிட்டேன். சரி, அங்க நின்னுக்க. இன்னாங்க 5 ரூபா. பரவாயில்லமா, நீ தான் கரெக்டா சேஞ்ச் கொடுத்துருக்கா. எல்லாரும் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் 20 ரூபாய் தரவ. சரி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்மா? இந்த பஸ் அப்படியே ஸ்காட் காலேஜுக்கு போகுமா? ஸ்காட் காலேஜுக்கு எல்லாம் போகாது. நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்ட் வரதான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஸ்காட் காலேஜுக்கு பஸ் ஏறி போங்க. சரி சரி. ஓ மேடம், ஸ்காட் காலேஜா? சரி, நம்ம காலேஜே இல்லாம போயிட்டால. எப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு காலத்துல. இப்போ நம்ம பொண்டாட்டி, அவளை பத்தி எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஒரு காலேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுனேன். மக்களே, 2 பேரும் ஸ்கூல்லையும் நல்லா சாப்பிடணும்னு. அப்படியே மக்களே, கர்ட் ரைஸ் உனக்கும் நல்லா பிடிக்குமோ? நான் ரியாக்கு தான் பிடிக்கும்னு நினைச்சேன். சரி சரி, அப்போ நான் டெய்லி கர்ட் ரைஸ் தான். போச்சு, உங்க அம்மையிட்ட போய் இதை சொல்லுவீங்களா? இனி டெய்லி அததான் தருவா பாத்துக்க. அவளுக்கும் வேலை ஈஸி. என்ன அதே கொடுப்பேன். ஏன் பிள்ளைகளுக்கு எது பிடிக்குவோ அதை கொடுத்து விடுங்கன்னு அவ மேம் சொல்லி விட்டுருக்காவ. வீட்டுல வந்து வேற ஏதாவது சாப்பிட வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னாவ. அதனால அவளுக்கு கர்ட் ரைஸ் பிடிக்கணும், அதே தாரையும் சொன்ன. இதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பும் இல்ல சின்ன பொண்ணு, நீ சொன்னா எல்லாமே கரெக்ட் தான். சரி, பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியே போய் நில்லு. இப்ப பஸ் வந்துடும் 5 நிமிஷத்துல. சரி சரி.
ஆள் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்குவ. நான் எல்லா நாளும் இப்படிதான் இருக்கேன், உனக்குதான் வித்தியாசமா தெரியும் இன்னைக்கு. ஏன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உண்மைக்கே சின்ன பொண்ணு, எனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா? ஆமா, இத்தனை வருஷம் ஆயாச்சு உங்களுக்கு இப்பவும் சர்ப்ரைஸ் கேக்குவோ? அதெல்லாம் எதுவும் வைக்கல, சும்மா ஜாலியா இருக்குது. நீங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டீங்களா? அழகா படுத்து இன்னைக்கு உறங்கலாம். உறங்க போறியா? பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போறோம். எங்கங்க? டூருக்கா கூட்டிட்டு போறிய? இன்னைக்குதான் உங்க அம்மாவை ஃபர்ஸ்டா பார்த்த நாள். அதுவும் இல்லாம அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள் இதுதான். ஃபங்க்ஷன் இல்ல மக்களே, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அம்மா அப்பான்னு நீங்க சொல்லணும். சரி, அப்பா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தரட்டா? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அம்மா அப்பா. சூப்பர் மக்களே. சரி, அப்படி பிரேயர் பண்ணிருவோமா? சரி, அம்மா சொல்லி தர சொல்லுங்க ரெண்டு பேரும். Dear Lord, please protect me today. Guide me to my learning and help me to be kind. Amen. Very good மக்களே. சரி வாங்க வெளியே போய் நிப்போம். பாரு, கரெக்டா வெளியே வந்த உடனே ஸ்கூல் பஸ் வந்துட்டு பாரு. கொஞ்சம் பிந்தி இருந்தோம்னா விட்டுருப்போம். இந்த டிரைவர் வேற ஒரு நிமிஷம் நிக்க மாட்டாரு. ஆட்டு பாய் மக்களே. பாய். எப்ப ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டாச்சு. எங்க என்ன பிளான்? என்ன பிளான்னா? எங்க நீங்க தானே வெளியே போய் சாப்பிடுவோம்னு சொன்னீங்க. எந்த ஹோட்டல் போலாம்? நீயே சொல்லு, எங்க போலாம்? எங்கேயாவது நல்ல பிரியாணி சாப்பிடிய மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போங்க. காலையிலேயே பிரியாணியே சாப்பிட்டுட்டு இருப்பா, மத்தியானம் வெளியே சாப்பிட்டுக்கிடலாம் பிரியாணி. இப்ப காலையிலுக்கு ஏதாவது சிம்பிளா சொல்லு பண்ணு. சிம்பிளாயா? புரோட்டா? புரோட்டா உனக்கு சிம்பிள் அப்படிதானே? அதெல்லாம் காலையிலேயே சாப்பிட கூடாது. வேற நீங்களே சொல்லிருங்க. ஏன்ட்ட போட்டு கேட்டு நடக்கிறீ பத்தியில. எனக்கு புரோட்டா, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் தந்தூரி, சிக்கன் மஞ்சூரியன், லெக் பீஸ், காடை, கௌதாரி இதுதான் தெரியும். சிம்பிளா சொல்லுனா நான் என்னத்த சொல்லியது? நீங்களே ஏதாவது சொல்லுங்க. சும்மா இட்லி தோசைன்னு சாப்பிடுவோமா? ஐயே, அதை போட்டு திங்கிறதுக்கு எதுக்குங்க ஒருக்கா ஹோட்டலுக்கு போனோம்? வீட்லயே சுட்டு தின்னுட்டு பேர்லாம் தோசமா உள்ள இருக்குது. சின்ன பண்ணு, நெய் ரோஸ்ட், பொடி ரோஸ்ட், ஆனியன் ரோஸ்ட், முட்டை ரோஸ்ட், எவ்வளவு விதவிதமா இருக்குது. நீ அப்படியே செஞ்சு தர. சாம்பார், 2-3 சட்னி எல்லாம் வைப்பாவல்ல, சூப்பரா இருக்கும். வா சாப்பிட்டு வந்துருவோம். அப்படி அங்க சொல்லுதியே, நல்லா இருக்குமோ? நான் அந்த தோசை பக்கமே போனதுல பத்துடுங்க. இப்ப நீங்க சொன்ன உடனே எனக்கு ஆசை வருது. எந்த கடையில சாப்பிடலாம்? ஹோட்டல் பாலன் போவோமா? அங்க நல்ல டேஸ்டா இருக்கும் பாத்துக்க. சரிங்க வாங்க போவோம். போவோம்னா இப்படியே போக முடியும். வீட்டுக்குள்ள போய் பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். நீ வா, வீட்டு சாவி எடு. ஆட்டாடு வா, என் போன் எடுக்கணும், சார்ஜ் போட்டிருந்தேன். ஏடு வா, அப்படி ஜாலியா போயிட்டு வரலாம். சூப்பர் சூப்பர் ஹாப்பி, சூப்பர் சூப்பர் ஜாலி, ஜாலியாக ஆடலாம் வாங்க. நாங்க இன்னைக்கு வெளியே போய் சாப்பிட போறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊர் சுத்த போறோம். ஊர் சுத்தி முடிச்சுட்டு சாப்பிட போறோம். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து உறங்க போறோம். ஏமா? என்னங்க? நீ வரலையா? படுத்து உருண்டுட்டு கிடக்கா? எந்திரி வா போவோம். உங்க பர்ஸ், போனு, என் போனு எல்லாம் எடுத்தீங்களா? எடுத்துட்டேன். வீட்டு சாவியும் எடுத்துட்டேன். வா, நானே பூட்டிடுறேன். ஓ போனுக்கு தான் 2-3 மிஸ்டு கால் கிடந்துச்சு பத்துக்க. யாரு? யாருன்னா நான் ஓபன் பண்ணி பாக்கல, நீயே பார்த்து பேசிக்க. எந்திரி இப்போ வா. வந்துட்டேன். சந்தோஷத்துல தலைகால் புரியாம ஆடிட்டு கிடக்காமா? மாதிரி இருக்காதா? இவ்வளவு நல்ல புருஷன் யாருக்கு கிடைப்பான்? நான் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் பாத்துக்க. ஆமாமா. ஐயா அம்மா, இது என்னத்துக்கு இப்போ வந்தவ? வாங்கம்மா, எடி வா. சரியா வருவமா? கரெக்டா எங்கேயாவது போற நேரத்துக்கு தான் வந்து நிக்கும். என்னல நீதான் கூப்பிடியா? அவ அங்க மாற மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, இப்ப கூப்பிடுறது ஒண்ணுதான் இப்ப மிச்சம். யார் இதெல்லாம் கூப்பிடுவா? அந்த பெய் தொலைஞ்சா நல்லா இருக்கும். சின்ன பொண்ணு, எத்தி வாங்க. இது உங்க வீடு, எப்பனாலும் நீங்க வரலாம் போலாம். வாங்க வாங்கன்னு வரும்போதெல்லாம் கூப்பிட்டுட்டா இருக்கணும் அழைப்பு போட்டு. அங்க அடுக்கலையில ஏதோ பூனை உருட்டின மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதான் திரும்பி பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, நான் வரும்போதெல்லாம் உங்க வீட்டுல பூனை உருட்டதான செய்வு. ஏமா வாங்க, வந்து உட்கார்ந்து பேசுங்க. இவ்விய ஒண்ணு, எங்க வெளியே போறோம், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுங்க. எப்படி சின்ன பொண்ணு அனுப்பதுக்கு? இப்ப தானே வந்திருக்காவ, உடனே போவாங்கன்னு என்னன்னு சொல்லுதுக்கு? அவளும்லாம் சேர்ந்து வந்திருக்கா. என்னனையும் போவாங்க. எவ்வளவு ஜாலியா இருந்தேன். வெளியே போய் சாப்பிடலாம், நல்லா ஊர் சுத்தலான்னு ஹாப்பியா இருந்தேன். இப்படி இந்த நேரத்துக்கு வந்துட்டா பாருங்க. முந்தா நேத்து தானங்க மோ வீட்டுக்கு போனவ. என்னது 2 பேரும் பேசிட்டே நிக்கிறியம்மா? சரியா இருக்கு, நான் போறேன். ஒண்ணு இல்லம்மா, நீங்க வாங்க. ஆமா என்னடா, அக்கா வந்திருக்கேன், அவ பாட்டுக்கு போறா. அத அவட்ட நீ கேட்டுக்க, ஏன்ட்ட கேக்கா? எல்லாத்துக்கும் என்னைய போட்டு பாடாப்படுத்தியது. அண்ணா அவட்டிய போய் நேரடியா கேளு. ஆமா, என்னமா திடீர்னு வந்திருக்கா? என்னடா இது கேள்வி? இது அம்மைக்கு வீடு, அம்மா இங்க வரதுக்கு உரிமை இல்லையே. ஒரு மாதிரி கேக்கா யா வந்தியானே? இப்பந்தான் புரிவிட்டி. நல்ல அம்மைக்கு குவால் மூட்டி உடையது நீ தான் பத்தியா? நான் எங்க கால் முட்டி விட்டேன்? உள்ளதானே சொல்லியே, நீ ஒரு மாதிரில கேள்வி கேட்டுட்டு இருக்கா. கேரு, நான் சும்மா சாதாரணமா கேட்டேன். மோவா வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போனீல, 2 நாள்ல வந்துட்டீல, இப்படி வரமாட்டீல, ஒரு 2-3 மாசம் ஆகும்ட்டு தான் கேட்டேன்.
நீங்க ரெண்டு பேரும் கடந்து சண்டை போட்டு நடக்காதீங்க. இங்க நம்ம பக்கத்து ஊர்ல வனிதாளுக்கு ஃப்ரெண்டுக்கு மோனுக்கு பிறந்த நாளாம். அதுக்கு அவளை கூப்பிட்டுருக்காவ. அதான் ரெண்டு பேரும் சேர்ந்து போவோமா என்ன பேரப்ட அந்தல வந்தோம். சரி அந்தலங்க பக்கத்துல நம்ம வீடு இருக்குல்ல, முதல்ல இங்க போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு 12 மணி வாக்குல போகலான்ட்டு வந்தோம். இவன் ஏமா இப்படி உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கான்? பொண்டாட்டி வந்தவள கூட வான்னு சொல்லி கூப்பிட மாட்டேக்கா. இந்த வீட்டுல நம்ம என்னத்துக்கு வந்திருக்கணும்? அப்ப எந்திரிச்சு போக வேண்டியதுன்னு. ஏமா காலையில சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேமாக்கா. துவாசிட்டு தந்தா. ஆமா பிள்ளைகள் பல்ல எடுத்து போயிட்டாவளம்மா. ஆமா இப்ப நம்ம போறாவ. வியானு 9 மணிக்கு தான் வருமோ? ஆமாக்க. உன் பிள்ளைல எப்ப போச்சு? என் பிள்ளைகளுக்கு வியானு 8 மணி தான் வந்துருமதுக்க. 2 நேரம் பல்ல எடுத்துக்கு அனுப்பி விட்டுட்டு தான் மாதிரி இருந்தாலும் சாப்பிட்டுட்டு கிளம்பி வாரோம். சரி சரி. ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா? என்னது சமைச்சா? அவ இட்லி வச்சாம காலையில இட்லி சாம்பார் சட்னி. மத்தியானத்துக்கு பிள்ளைகளுக்கு மட்டும் தயிர் சோறு கிண்டி கொடுத்தா உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு இனி எங்களுக்கு ஏதாவது செய்வா. என்னல உண்மைக்கு அவ செஞ்சாலும் இல்லன்னா கடையில ஆர்டர் போட்டீங்களா? இட்லி சாம்பார் சட்னி நாம ஒரு நாள் விதவிதமா வச்சது இல்லையே. இப்ப என்னல இப்படி சொல்லியா? இப்ப வயிறு என்ன பசிக்குது. எந்திரிச்சதுல இருந்து சாப்பிடே இல்ல. என் மாப்பிள்ள வேற அப்படி இப்படின்னு ஆசை காணிச்சு விட்டுட்டாரு. இவ என்னன்னா 2 பேரும் வந்து இருந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காவ, இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காவ. பேய்கிட்டு நம்மள அமைதியா போன்னு நினைச்ச அந்த வீட்டுல அதெல்லாம் உருப்படாது. ஏமா நீங்க இருக்கறனால அப்படி செய்வாளா இருக்கமே. நீங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் நல்ல விதவிதமா போட்டு குடுப்பாளா இருக்கும். அதனை இவன் நல்ல பொண்டாட்டிக்கு முந்திய பிடிச்சிட்டே அலையா. ஏய் என்ன 2 பேரும் இப்படி முழிக்கிறீங்க? இங்க உனக்குலாம் அவ்வளவுதான் மரியாதை. தம்பி கிட்ட வந்து பாசமா பேசணுமா, அவன் குடும்பத்தை பார்க்காம போனமா இருக்கணும். சும்மா வந்து பொண்டாட்டிய பத்தி சொல்லியது, அதுவும் எங்க வீட்டுக்குள்ள வந்திருந்துகிட்டே என்னைய பத்தி சொல்லிட்டு இருக்கா. எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையா இருப்பேன்னு நினைச்சியோ? இங்கேரு உங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு நான் ஒண்ணு இங்க அடங்கி போகல. இது குடும்பம். குடும்பத்துல எதுவும் நம்ம இது பண்ண கூடாது. எல்லாரும் நம்மளுக்கு வேணும்னு அனுசரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் எவ்வளவு போல்டுன்னு என் வீட்டுக்காரருக்கு தெரியும். இங்க எவ்வளவு அடங்கி போயிட்டு இருக்கேன்னு அவளுக்கு தெரியும். இங்க வந்துகிட்டு முந்தானையில முடிச்சு வச்சிருக்கா. அவளுக்கு முந்தானைய பிடிச்சிட்டாலையா? இதெல்லாம் என்ன பேச்சு? நான் என்ன சேலைய கட்டிருக்கு என் முந்தானைய பிடிச்சிட்டாலே இருக்கு? பியாண்ட பிடிச்சிட்டாலையா சட்டையை பிடிச்சிட்டாலையான்னு சொல்லு. ஆமா அவி அப்படிதான் அலைவாவ. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு தம்பிக்கு கல்யாண நாள் கூட தெரியல, வந்து ஒரு விஷ் பண்ணணும். 2 பேருக்கு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொன்னோம். ஏதாவது உண்டா? வந்து நேரம் போகாம இங்க வந்துகிட்டு விளையாடிட்டு இருக்காவ. ஏங்க வாங்க வெளியே போய் சாப்பிட போவோம். என்னல சாப்பிட்டாச்சுன்னு சொன்னா? அவியலும் சாப்பிடல நானும் சாப்பிடல. இப்ப என்ன செய்யணும்? எங்க கல்யாண நாளைக்கு நாங்க வெளியே போய் சாப்பிடணும்னு இருக்கோம். உங்களுக்கு இங்க வரணுமா? சரி வாங்க வந்து இருங்க, நாங்க போயிட்டு வரோம். நீங்க தான் 2 பேரும் சாப்பிட்டாச்சுல? அப்படி பசிச்சுன்னா அடுக்கலைக்கு போய் என்ன இருக்குவோ சேர்ந்து சமைச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இங்க இருந்து பணிவிட செய்யறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. சரியா? எங்க எந்திரிங்க. என்ன சின்ன பண்ணி இப்படி பேசிட்டா? நீங்க சும்மா இருங்க. இவளுக்கு இப்படி பேசினாதான் புத்தி வரும். வாங்க நம்ம போவோம். இங்க இருங்க அண்ணி. வந்த உடனே வாங்கன்னு கூப்பிடணும்னா அந்த மாதிரி நீங்க நடந்துக்கிடணும். எப்பவும் கோல் மூட்டி விட்டு என் மாமியாருக்கு எனக்கு இடையில சண்டையை மூட்டி விடுது நீங்க தானே. எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களோ? அப்படிப்பட்ட ஆள வாங்கன்னு எங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. அப்படியே வரணுமா வந்து தம்பியை பார்த்தோமா போனோமா இருக்கணும். இங்க வந்துட்டு ஏதாவது பேசுனிய நடக்குது வேற. ஏமா கடை வர போயிட்டு வந்துறீங்க? எங்க போறீங்க? எப்ப வருவா? ஒரு 2 மணி நேரம் ஆகுமா? நான் ஒரு சாவி வச்சிருக்கேன். உங்க கையில ஒரு சாவி இருக்கும்ல, அதை வச்சு பூட்டிட்டு போங்கன்னு. ஏடி அலையாதியா? ஏன்? ஏம்மா இது நம்ம வீடுமா? நம்ம வீட்டுக்குள்ள வந்து இருந்துகிட்டு எப்படி பேசியா பாருங்கம்மா. நான் ஓடி பிடிச்சு விளையாண்ட இடம், என் தம்பி கூட நாங்க பிறந்த இடம் இது. இப்ப வந்தவா எப்படி சொல்லிட்டு போற பாருங்கம்மா. இவளுக்கு யாச்சி பேச்சி எல்லாம் கேட்கறதுக்காம இங்க இருக்கேனா? அப்படி எனக்கு இங்க இருக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. நான் போறேன், நீ பாரனா வா, இல்லன்னா இங்க இரு. ஏடி எங்க இருந்தா வந்தவா பேசியதுக்கு நீ என்னத்துக்கிட்டு எந்திரிச்சு போற? இது நம்ம வீடு. அவ சொன்ன உடனே போன, அவ சொன்னதான் சரி ஆயிரும். அப்படி எல்லாம் விடப்படாது. இரு. கல்யாண நாளாம்ல, இவளுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சது? கழுத அவிய அம்மா அப்பாக்கு தெரியாம ஓடி வந்துகிட்டு இப்ப ஏதோ நம்ம எல்லாரும் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு இவளுக்கு கல்யாண நாள் கொண்டாடிய மாதிரி தான் இங்க இது. அது ஒரு கல்யாணம், அதுக்கு ஒரு நாள் வேற கொண்டாடணும். தூ நீ இருட்டி அழாம. அவ போயிட்டு பாரட்டு பாத்துக்கிட்டே அவளை. ஏமா நீ என்ன சொன்னாலும் சொல்லு. அவ பேசும்போது எனக்கு எதுக்கு ஒண்ணும் சொல்ல முடியலமா. அவளை பார்த்தாலே பயமா இருக்குது. கொஞ்ச நேரம் இருட்டி அடுத்தாங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடலாம். நம்ம மாறி என்னத்துக்கு நான் இங்க வரப்போறேன். நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிருவோம். இங்க வந்து இருந்து நம்மளுக்கு என்னது கிடைக்க போகுது? வா நம்ம அங்க போயிருவோம். ஏமா இந்த நேரத்துல நான் சொல்லியே இந்த வீட தம்பி பேர்ல எழுதி வச்சிரலாம் தான் நினைச்சேன். இப்ப இது உன் பேர்ல இருக்குது. நீ என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ தெரியாது. இந்த வீடு என் பேருக்கு மாறணும். வீட்டுக்குள்ள பானு கூப்பிட மாட்டாளா? இப்படி பேசினா என்ன செய்வான்னு அவளுக்கே தெரியாதா? என்ன வீட்டை விட்டு என்ன விரட்டிடுவாளா? இது நம்ம வீடுமா. அவ வந்து இருக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவ புருஷன் கட்டி கொடுத்து அவ எந்த வீட்டுல வேணாலும் போய் இருக்கட்டும். இந்த வீடு எனக்கு தான் வேணும். இன்னும் 2 வாரத்துல நீ எனக்கு எழுதி தாரா. அவ 2 பேரும் எந்த ஆளும் போயிட்டு வராம நான் உன்னை கடைசி வரை பாத்துக்கிட்டேன். நீ அங்க எங்கன்னு அலைய வேண்டாம். உனக்கு மோவனே பிறக்கலன்னு நினைச்சுக்காம. அவனுக்கு கொஞ்சமாவது மனசுல ஈர இருந்துச்சுன்னா அம்மி அக்கால இப்படி யாசியால நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட உனக்கு என்னத்துக்குமா வேணும்? அவ வீடு, அவ கொண்டு வந்த வீடுன்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. கல்யாணம் முடிஞ்சு புதுசுல பாவம் பார்த்து அவளை வீட்டுல ஏத்தனது தப்பு. இப்ப நம்மள வெளியே வரட்டிட்டு அவ உள்ள இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு இருக்காம. சரி சரி யோசிக்கலாம். நீ இப்ப கோவப்பட்டுட்டு இருக்காத. நான் கிளம்பியே. ஐயோ கடவுளே, பெத்தது இந்த 2 பிள்ளைகளு. அந்த 2 இப்படியே அடிச்சுக்கிடுவ. எல்லாம் அந்த வீட்டுக்கு வந்திருக்கால ஒருத்தி. அந்த வில்லியால வந்தது. என் பிள்ளைகளை பிரிச்சு எங்க குடும்பத்தையே நாசமாக்கிறதுக்குன்னு வந்திருக்கா.
போறோம்